ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக மல்லிகைப்பூ வச்சு பிரைடல் வேணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேணி ரெடி பண்ணுறதுக்காக மல்லிகைப்பூ இடையில வைக்கிறதுக்காக குட்டி ரோஸும் எடுத்துக்கலாம். அடுத்து நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்காங்க. அதில் ரெட்டையாக நூல் போட்டுக்காங்க. நூலோட கடைசி பக்கமாக நம்ம பிரைடல் வேணி கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுட்டு மேலே ஒரு மல்லிகைப்பூ கீழே ஒரு மல்லிகைப்பூ வச்சு இந்த மாதிரி கீழ் பக்கமாக ஒரு சுற்றி பூ கட்டுற மெத்தடில் ஒரு நாட் போட்டுக்காங்க. அப்படி பூ கட்டுற மெத்தடில் நாட் போட தெரியலன்னா சாதாரணமாக நம்ம ரோஸ் காம்போ இல்லை மல்லிகைப்பூவை வச்சு கீழ் பக்கமாக ஒரு சுற்றி கயிறு முடி போடுற மாதிரி நல்லா இருக்கமா 2 முடி போட்டுக்கோங்க. ஏன்னா எந்த இடத்துலையுமே பூ கட்டுற மெத்தடில் நம்ம கட்ட தேவையில்லை. பூ கட்ட தெரியாதவங்களும் ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி பிரைடல் வேணி ரெடி பண்ணலாம். எக்ஸ்ட்ரா நூல் வேணும்னா நான் கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு நூல் விட்டுருங்க. வேண்டாம் நம்ம சேஃப்டி பின்னோ யூ பின்னோ போட்டு நம்ம ஜடையில் வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்காங்க. நம்ம மல்லிகைப்பூ ஆப்போசிட்டாக கோர்த்தோமா கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒன்றும் பின்னாடி ஒன்று வர மாதிரி ரவுண்டாக பாருங்கள். இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள். லேயராக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஊசி சின்ன ஊசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நூலில் நகர்த்தும் போது தான் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும், கசகசன்னு இல்லாமல். இந்த மாதிரி பாருங்கள், ஒரு 2 சுத்தாக கோர்த்து நம்ம நூலில் நகர்த்திக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து நம்ம பிரைடல் வேணி ஃபுல்லாக முடிகிற வரைக்குமே ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி நல்லா ரவுண்டாக தான் கோர்க்கணும். நம்ம குண்டு மல்லிகைப்பூ மட்டும் இல்லை, ரோஸுமே ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி தான் கோர்க்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி அடுத்தடுத்து இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நூலில் நகர்த்திக்கங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு கோர்த்ததோட கடைசி பூவும் இப்போ கோர்த்ததோட முதல் பூவும் ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரியே இந்த மாதிரி நெருக்கி விடும்போது இந்த மாதிரியே பார்த்து நெருக்கி விட்டுக்கோங்க. அதான் எங்கேயும் கேப் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து ரோஸ் கோர்த்துக்கலாம் பாருங்கள். குட்டி ரோஸு நம்ம குண்டு மல்லி பூவோட ரவுண்டு சைஸுக்கே கோர்த்துக்கணும். அதனால் அளவு வச்சு பார்த்து இந்த மாதிரி ரவுண்டாக கோர்த்துக்கலாம் பாருங்கள். ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி. நம்ம குண்டு மல்லியோட வேணி ரவுண்டு சைஸு சின்னதாக இருக்கிறதுனால இந்த இடத்துல 4 ரோஸ் மட்டும் கோர்த்துக்கலாம், குட்டி ரோஸு. இதே ரோஸ் ரொம்ப குட்டியாக இருந்ததுன்னா 5 ரோஸாக கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி 4 ரோஸ் கோர்த்துட்டு ஒரு ரோஸோட காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாருங்கள் மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம். இந்த இடத்துல மல்லிகைப்பூ கோர்க்கும்போது உள்ளே நம்ம நெருக்கி விடும்போது கசகசன்னு ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி ரோஸை காம்பை கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம். சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கலாம். அவ்வளோதான். ஒரு லேயர் ரோஸ் கோர்த்துட்டு மறுபடியும் அடுத்தடுத்து குண்டு மல்லிகைப்பூ கோர்த்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி 3 சுற்று குண்டு மல்லிகைப்பூ கோர்த்து அடுத்தடுத்து நம்ம ரோஸ் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்க்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ரவுண்டாக 4 ரோஸ் கோர்த்துட்டு இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு ரோஸை கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். நம்ம இந்த இடத்துல குட்டி ரோஸ் மட்டும் இல்லை, நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் கூட கோர்த்துக்கலாம். நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக எந்த கலர் பெட்டல்ஸ் வேணுனாலும் இந்த இடத்துல சுருட்டி கோர்த்துக்கலாம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தடுத்து இதே மாதிரி கோர்த்துக்கலாம் பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துட்டு லாஸ்ட்டில் பாருங்கள் இந்த மாதிரி கோர்த்துட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டு கட் பண்ணிடுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொண்டையை சுற்றி கட்டி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு யூ பின்னோ சேஃப்டி பின்னோ போட்டு வைக்கிறோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி லாஸ்ட்டாக கொஞ்சம் நீளத்துக்கு நூல் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு முடி மாதிரி போட்டு அந்த முடிக்குள்ளே ரோஸோட காம்பியை வச்சு நல்லா இருக்கமாக 2-3 முடி போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்லேயும் முடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். அந்த மாதிரி முடி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் ரோஸ் காம்பு எல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப அழகாக குண்டு மல்லிப்பூ வச்சு பிரைடல் வேணி ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி வேணாலும் முடி போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக முடி போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ரோஸ் காம்பு வச்சு முடி போடுறது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ரொம்ப அழகாக குண்டு மல்லிப்பூ வச்சு பிரைடல் வேணி ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.